வணக்கம் நண்பர்களே, வேலியிருக்க பைமை சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் அது விநாயகர் பெருமாளுங்க. விநாயகருக்குரிய திதிகள்லே பார்த்தீங்கன்னா 4வது வரக்கூடிய திதி சதுர்த்தி. அதிலும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா குருவார சதுர்த்தியாக அமைந்திருக்கு. இந்த நாளில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தால் நமக்கு இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் காணாமல் போகுங்க. அப்படி அந்த பிரச்சனை காணாமல் போக இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் என்னென்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ கணபதியை போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு மனதான பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயம் அதற்கான உண்டுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக திதிகளில் 4வது வரக்கூடிய திதி சதுர்த்தின்னு சொல்வோம். இது விநாயகருக்குரிய திதிங்க. மேலும் வழக்கமான சதுர்த்தி நாளை விட பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கொழுக்கட்டை, மோதகம், அவல் பொரின்னு நம்ம படைத்து வழிபடுறோம். ஆனால் மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடஹர சதுர்த்தி நாள்னே விநாயகருக்கு விருப்பமான சில பொருட்களை படைத்து வழிபட்டால் இன்னும் பொருளாதார சிக்கல்கள் விலகுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு சில குறிப்பிட்ட பொருளை நீங்கள் விநாயகருக்கு படைத்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயம் காணாமல் போயிடுங்க. அதிலிருந்து விடுபட வழியும் பிறக்குன்னு சொல்லலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருவார சதுர்த்தி தினமாக அமைந்ததுனால விநாயகருக்கு அருகம்புல் சாட்சி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த சங்கடஹர சதுர்த்தினால விநாயகரை எப்படி வழிபடலாம், அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி செல்வம் சேருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சங்கடஹர சதுர்த்தினாலே முழு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகருக்குரிய நாளுங்க. கணபதின்னு பார்த்தீங்கன்னாலே கணங்கள் அனைத்திற்கும் தலைவன்னு பொருள். இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு விரதம் இருந்த தடைகள், பிரச்சனைகள், துர்திஷ்டன்னு இருந்து அனைத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். கிழமையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தினால சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அதிர்ஷ்டம், செல்வ வளம், மன அமைதி உண்டாகுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிடும். வீட்டில் இருக்கக்கூடிய தீமை விலகி அமைதியும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற ஆரம்பிக்கும். வீட்டில் செல்வம் சேருங்க. நிதி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவங்க இந்த சங்கடஹர சதுர்த்தினால இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இந்த நாளில் சிவப்பு நிற குங்குமம் படைத்து வழிபடுங்க. விநாயகருடைய நெற்றியில் குங்குமம் தொட்டு வச்சு சிந்தூர சோபன ரத்ன சௌபாக்கிய சுக்பரத சுபதம் எனும் மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எளிமையான ஒரு மந்திரம்னா ஓம் கணபதியே நம எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. இது விநாயகருடைய அருளை பெற்று தருவதோடு பொருளாதாரத்தில் ஏற்றத்தையோ, குடும்பத்தில் ஆரோக்கியத்தையோ, மகிழ்ச்சியோ நிச்சயம் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக இந்த நாளில் விநாயகருக்கு அருங்கம்புல் சாட்சி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. ஏன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்த அருங்கம்புல்லை இந்த நாளில் அவருக்கு அணிவித்து வழிபட வேண்டும். இந்த புனிதமான நாளில் பார்த்தீங்கன்னா குளித்துட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திட்டு கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் சென்று 11 முடிச்சுக்கள் கொண்ட அருகம்புல்லை விநாயகருக்கு அணிவித்துடுங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இல்லைன்னா படம் வச்சுருப்பீங்கள, அதற்கு அருங்கம்புல் அணிவித்து வழிபடலாம். அருகம்புல்லை சாட்சி விட்டு ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை 11 முறை உச்சரித்து சொல்லுங்க. இது விநாயகருடைய அருளை பெற்று தருவதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதியில் நின்று உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி தரும். அடுத்தது 3வதாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விநாயகருக்கு ரொம்ப விருப்பமான பொருள்னா கொழுக்கட்டை, மோதகம், லட்டு. இது 5 என்ற எண்ணிக்கையில் படைத்து வழிபடலாம். வாசனையான மலர்களை இந்த நாளில் சாட்சி பூஜை செய்து வழிபடுங்க. பிறகு விநாயகருக்கு விருப்பமான லட்டை படைத்து குடும்பத்தில் நலனுக்காகவும் வீட்டில் செல்வம் சேர வேண்டும்னு மனதார பிரார்த்தனை செய்திடுங்க. பூஜை முடிந்த பிறகு விநாயகருக்கு படைத்த லட்டுக்களை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யாருக்காவது தானமாக கொடுத்துடுங்க.
இப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையும். பொருளாதாரம் தொடர்பான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடியிலிருந்து நிச்சயம் விடுபடலாம். அடுத்து 4வதான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முனை உடையாத பச்சரிசியை கொண்டு தயாரிக்கப்பட்ட அக்ஷதையை விநாயகருக்கு படைத்து வழிபடுங்க. மஞ்சள் கலந்த அக்ஷதை அரிசியை விநாயகருடைய பாதத்தில் வச்சு வழிபடுங்க. அதே போல் சாதாரண அரிசியும் படைத்து கூட வழிபடலாம். பிறகு இதே அக்ஷத ஓம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை 3 முறை சொல்லி விநாயகருடைய பாதத்தில் இந்த அக்ஷதயத்தை கொஞ்சம் வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பனி போல விலகிடும். அடுத்து 5வது விஷயம் என்னென்னா, இந்த நாளில் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்ட பிறகு 250 கிராம் அளவிற்கு பச்சை பயிரை தானமாக அளிக்கணும். இதே ஏழைகள், கோவில் இல்லைனா கோசலைகள் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். அதே தானம் செய்த பிறகு விநாயகரை மனதார வழிபட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நிதி தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளம் பெருக வேணும்னு வேண்டிட்டு வாங்க. பச்சை பயிறு புதன் பகவானுக்குரிய தானியங்க. இதை தானமாக அளித்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய அருளோடு புதன் பகவானின் அருளும் உண்டாகும். ஞானக்காரங்கன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானின் அருளும் ஜாதகத்தில் அவருடைய நிலையும் சரியாக இருந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம் தொழில் சிறப்பாக அமைங்க, வருமானம் பெருகிட்டே இருக்கும். இதனால் இந்த நாளில் பச்சை பயிரை தானம் செய்வதால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறி செல்வ வளம் பெருகும். இந்த 5 விஷயங்களில் முடிந்தால் ஏதாவது ஒன்றை தவறாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா செய்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. விநாயகர் பெருமாளுக்குரிய இந்த சங்கடஹர சதுர்த்தினால் வழிபாடு செய்யும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க. அப்படிப்பட்ட நாளை நீங்கள் ராஜயோகம் பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீப முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். திருவெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா இந்த விநாயகர் மட்டும்தாங்க. அரச மரத்தடியிலும் கோவிலையும் நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். இந்த விநாயகருக்கு சக்தி ரொம்பவே அதிகம். அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வளம் வந்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி வளம் வருவது, திருமணம் நடக்க வேண்டும்னு வளம் வருவதுன்னு விசேஷங்களுக்கு அரச மரத்தடி பிள்ளையார் ரொம்பவே சக்தி வாய்ந்தவருங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாரை எந்த முறையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டால் ராஜயோகம் உண்டாகுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா மாலை ஏற்ற வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி நாளில் காலை 11:57 ஆரம்பித்து மறுநாள் பார்த்தீங்கன்னா 1:24 மணிக்கு நிறைவடையுது. இதனால் மாலை நேர வழிபாடாக சங்கடஹர சதுர்த்தி நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இல்லை வீட்டிலே கூட வழிபாடு செய்யலாம். ஆலயத்துக்கு சென்று கூட வழிபாடு செய்யலாங்க. இந்த நாளை 8 கொழுக்கட்டைகளை செய்து விநாயகர் பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அப்படி செய்ய தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா பொறி அவல் வைத்து கூட மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதுங்க. இதே ஆலயத்துக்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தருவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக மாறும். அதோடு இந்த நாளில் வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரு இலை. அது அரச மரத்தினுடைய இலை தாங்க. ஒரே ஒரு அரச மர இலையை பறித்து வந்து அதை சுத்தம் செய்து நுனிப்பகுதியில் சந்தன குங்குமம் வச்சு அதே காம பகுதி இருக்கும் இல்லை அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு விநாயகர் பெருமானை மனதார நினைத்து கொண்டு பிறகு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அகல் வாழ் விநாயகருடைய 108 போற்றின்னு பாராயணம் செய்திடுங்க. சங்கடஹர சதுர்த்தி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும்போது விநாயகர் பெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்கள் ராஜயோகத்தை நீங்கள் பெறலாம். ஒரு தீபத்தால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்குதோ அதை அனைத்துமே தகர்த்தெறிந்து ராஜயோகமான வாழ்க்கையில் வாழ்வதற்கு முழு மனதோடு விநாயகர் பெருமானுக்கு இந்த தீபத்தை ஏற்றினாலே போதுங்க. நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. மேலும் விநாயகர் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அருகம்புல் சாட்சி மனதார பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார பார்த்தீங்கன்னா விநாயகரிடம் ஒரே ஒரு வேண்டுதலை வைத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும். விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளை அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கணபதியே போற்றி எனும் மந்திரத்தையும் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ வியூவர்ஸ்.